ஐயா 2 பேர் ஒன்னா மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு டாக்டரா முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, கடைசி காலம் வரைக்கும் அதே ஊர்ல 10 ரூபா ஊசி போடுற ஒரு கிளினிக்கை வச்சுட்டு பழைய இண்டு பேப்பரை கண்ணாடி வச்சு உத்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் படிச்சிட்டு இருப்பாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு கம்பவுண்டர் தனியா கடை ஆரம்பிச்சு வந்துட்டு இந்த 10 பேஷண்ட் அங்க போயிடும். இவர் அப்படியே உட்காந்து கம்பவுண்டர் திட்டிட்டே காலத்தை கழிச்சிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சு நடத்தி ஒரு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸோட ஹெட்டா இருந்துட்டு இருப்பாரு. 2 பேர் ஒன்னா படிச்சிருப்பாங்க. என்ன டிஃபரன்ஸ்? பில் கேட்ஸ் ஒரு பயோகிராஃபில எழுதியிருக்காரு. பயோகிராஃபியில ஆர்டிகலான்னு தெரியல, இன்டர்நெட்ல படிச்சேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணாரு இன்ஜினியரிங், நான் ஃபெயில் ஆயிட்டேன். அவர் என் மைக்ரோசாஃப்ட்ல இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு, நான் ஓனரா இருக்கேன் அப்படின்னாரு. என்ன காரணம்? என் கூட படிச்சு என்னோட நிறைய மார்க் எடுத்த பல டிப்ளமோ பசங்க ஒரு இன்ஜினியரா 4000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா இல்ல 10000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் உட்காந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். எஞ்சனது போக மிஞ்சனதே ஒரு சாம்ராஜ்யம். என்ன காரணம்? சக்தி விரயம் ஆயிட்டு இருக்கிற